வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் அமுதச்சுடர் சேனலின் சார்பான பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நாளுக்கு நாள் பேராதரவு அளித்து வருகின்ற ரசிக பெருமக்களுக்கு என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய சிந்தனை சுடரில் நாம் கேட்க இருப்பது வாரிசு கட்டுப்பாடுகளின் உள்நோக்கம் என்னும் தலைப்பாகும். வாருங்கள் கதைக்குள் செல்வோம். ஒரு முறை எனது நடை மற்றும் உடற்பயிற்சிகளை முடித்துக்கொண்டு சற்றே இளைப்பு ஆறிட ஓர் நடைபாதையில் போடப்பட்டுள்ள அமரும் பலகையில் அமர்ந்தேன். அப்போது தென்றல் காற்று என் உடலுக்கு இதமளித்தது. எனது அப்போதைய சிந்தனையோ எனது உடலையும் மனதையும் நன்கு பாதுகாப்பதிலேயே இருந்தது. மேலும் வெளியே வந்தால் நாம் மீண்டும் உள்ளே செல்ல முடியாதது கருவறை என்பதையும், உள்ளே சென்றால் மீண்டும் வெளியே வர முடியாதது கல்லறை என்பதையும், இந்த கருவறை கல்லறைகளுக்கு இடைப்பட்ட தூரமே நமது நிரந்தர வாழ்க்கை என்ற தத்துவத்தையும் உணர்ந்து கொண்டே எனது வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தேன். பிறர் வழியான தேவையற்ற புறச்சிந்தனைகள் எதிலும் நான் தலையிடுவதே இல்லை. அது என் வாடிக்கை. இவ்வாறான நிலையில் நன்கு அனுபவத்தில் முதிர்ந்த சரியான மனிதர்களுடனான ஆழ்ந்த உரையாடல்கள் என்பது மட்டுமே விலைமதிப்பற்றவை என்பார் கூற்றையும் கடைபிடித்து வந்தேன் எனது வாழ்வு பயணத்தில். மேலும் எனது மனதுக்குள் மண் போல் மனதை மாற்றிவிடுங்கள். என்ன? மண் போல் மனதை மாற்றிவிடுங்கள். ஒவ்வொரு நாளும் நல்ல சிந்தனைகளில் அதில் முளைக்க ஊன்றிவிடுங்கள். அதன் வழியே கெட்ட சிந்தனைகளை மக்கச் செய்து அடித்து விடுங்கள் என்கின்ற கூற்றும் அடிக்கடி என்னுள் வந்து போகியது. மேலும் எனது மனைவி திருமதி அல்லிஸ் முன்பு சொல்லிய கடல் போல பெரிய சந்தோஷங்கள் நமக்கு தேவையில்லை, நாம் கால் நனைக்கக்கூடிய அலை போல சின்ன சின்ன சந்தோஷங்களே போதும் என்ற அவளின் பிறர் வழியே ஆன நற்கூற்றையும் அடிக்கடி நாளும் நான் அசை போட்டு கொண்டு வருகின்றேன். அப்போது அந்த நாளில் நான் அமர்ந்த பலகையில் நான் எனக்குள் நானே இவ்வாறான நிலையில் சிந்தித்து கொண்டே இருக்கையில் அப்போது யாரோ ஒரு பெரியவர் எனது அருகில் வந்து அமர்ந்து கொண்டார் என்பதை உணர்ந்தேன். நான் அவரை உற்று பார்த்து வணங்கினேன். அவரும் பதிலுக்கு புன்னகைத்து என்னை வணங்கினார். வணங்கி சிரித்தவரின் முகமோ மீண்டும் பின்பு வாடிப்போன நிலையினையும் உணர்ந்து கொண்டேன். இப்பெரியவரை நான் முன்பு எங்கோ பார்த்த நினைவுள் என்னுள் அலைமோதிற்று. அப்பெரியவரும் எனது நிலையே ஆனதால் என்னை தொட்டு அவர் என்னை நினைவு உள்ளதா என்றார் ஏக்கத்துடன். நான் சட்டென சுதாரித்து கொண்டு உற்று நோக்கி, தாங்கள் கல்லுப்பட்டி பாலுதானே என்றேன். வியந்தவர் என்னை கட்டிப்பிடித்து பழைய நட்பு நினைவுகளை மீண்டும் என்னுள் பரிமாறிக்கொண்டார். எனக்கு மிகுந்த ஆனந்தம் அளித்தது. தற்போது அவர் மனைவியுடன் வந்து இங்கு அந்த ஊரில் உள்ள தனது மகள் வாழ்ந்து கொண்டிருக்கும் தன் மாப்பிள்ளை வீட்டிற்கு வந்ததாக கூறினார். எனது பேரப்பிள்ளையை காண்பதிலும் மகளை வெகு வருடங்களுக்கு பிறகு பார்ப்பதிலும் மனதுள் நிம்மதி தோன்றுகிறது. அதுதானே வாழ்க்கை என்றார். எனக்கும் புரிய வைத்தார். இவ்வாறு அன்றைய பேச்சில் எங்களது பொழுதும் போயிற்று. மேலும் சில மாதங்கள் ஆன நிலையில்
அந்த ஊரிலேயே கள்ளிப்பட்டு பாலு தங்கியிருக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டது. எங்களது பழைய நட்பு மீண்டும் தொடர்ந்தது என்றே சொல்லலாம். ஒரு நாள் பாலுவின் வாடிப்போயிருந்த முகத்தைக் கண்ட நான், "என்னவாயிற்று பாலு?" என்றேன் ஏக்கத்துடன். அதற்கு அவர், "என்னத்தை சொல்லுவது? எனக்கு இங்கு சில நேரம் நிம்மதியில்லாமல் போகின்றது நண்பா. தனியே வெளியே எனது பழைய நினைவுப்படி எங்கும் போக முடியவில்லை. விரும்பியவுடன் பேசவும் முடியவில்லை. வெளியில் அனுப்பவும் மறுக்கிறார்கள். வீட்டிலேயே அடைபட்ட கோழி போல உள்ளேன். எப்போது கோழிக்கூண்டை திறந்து விடுவார்கள் என்று எண்ணுவது போல் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய நிலையாயிற்று எனக்கு. உரக்கப் பேசினால் உரையாடாதீர்கள், வேலை கெடும் என்கிறார்கள். அதிகாலையில் எழுந்து எங்கள் தூக்கத்தை கெடுக்காதீர்கள். வெளியே உங்கள் இஷ்டம் போல இருசக்கர வண்டியில் நினைத்தபடி பயணிக்காதீர்கள். தேவையில்லாமல் அதிக நேரம் லைட்டை போட்டுக்கொண்டு எதையாவது படித்து கொண்டு எதையாவது சிந்தித்து கொண்டு உங்கள் சரியான உறக்கத்தையும் கெடுத்து கொள்ளாதீர்கள். அதையெல்லாம் இந்த வயதில் நீங்கள் பார்க்கக்கூடாது, தொடக்கூடாது, சாப்பிடக்கூடாது என்று கட்டளையும் விடுகின்றனர். குளிக்கும் தண்ணீரை தேவைக்கு அதிகமாக உங்கள் இடம் போல நினைத்து இங்கு செலவு அழிக்காதீர்கள். அப்படி இப்படி என்று சொல்ல முடியவில்லை நண்பா. ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளை அன்பாய் எங்கள் மீது விதைக்கின்றார்கள். வெளியில் சொல்லவும் முடியவில்லை. மௌனமாக அவர்கள் எங்கள் மீது திணிக்கின்ற கட்டுப்பாடுகள் சொல்லில் அடங்காது. அதுவும் அவர்கள் உரிமைக்கான இடம் என்பதால், கட்டளையிடுவது போல எனக்கு தோன்றுகின்றது என்பதால், சுதந்திரமாக எங்களால் இங்கு இருக்க முடியவில்லையே என்பதுதான் எனது இன்றைய சோகம். வேறு ஒன்றும் இல்லை. உன்னை பார்த்ததில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் நண்பா என்றார். அதற்கு பதிலாக நான் அவரது தற்போதைய நிலையை உணர்ந்து கொண்டு சிரித்தபடி, முற்பகல் செய்தால் நமக்கு அது பிற்பகல் அது மீண்டும் வருமல்லவா, விளையுமல்லவா என்று நினைத்தேன். அதோடு நேரடியாக அவரிடம், வாழ்க்கையில் ஒருவர்க்கு அனுபவங்கள் கற்றுத்தருவது என்பது வாழ வழியை மட்டும் அல்ல நண்பா, வாழ்வில் வந்து போகும் பல மாற்றங்களையுமே. அதை நீ உணர்ந்து கொள். நாம் இருக்கின்ற இடம்பொருள் காலத்திற்கு ஏற்ப மாறிச் செல்ல வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு ஆட்பட்டிருக்கின்றோம். நம் குணங்களையும் அப்படித்தான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றார் கூற்றையும் பாலுவுக்கு புரிய வைத்தேன். மேலும் தெளிவாக, அன்பு நண்பா, கள்ளிப்பட்டி எனது அருமை பாலுவே என்று அவரை அழைத்து ஆறுதல் சொன்னேன். சிறு வயதில் பிள்ளைகளுக்கு நாமும் பலவித கட்டுப்பாடுகளை விதித்திருப்போம் அல்லவா? அதை சற்று நினைத்துப்பார். அதை கட்டளை என்று ஏற்றுக்கொள்வதா? யோசிக்க வேண்டும். ஆனால் அன்று நம் கட்டளையை ஏற்று நடந்தவர்கள் இன்று உயர்ந்திருப்பர். ஏற்று நடக்காதவர்கள் மற்றவர்கள் வெறுக்கும்படியாகவே மாறிப்போயும் இருக்கலாம். தற்போது நன்கு வாழ்ந்து கொண்டும் இருக்கலாம். அல்லது வந்த அவரவர் துணைவர்கள் வழியே நல்வழிகளோ பிற வழிகளோ மாறிப்போயும் இருக்கலாம். யார் கண்டது? எல்லாம் காலத்தின் கோலம். சுதந்திரமாக கட்டுப்பாடின்றி திரிபவர்களை கட்டுப்படுத்தினால் வேதனைத்தான் அளிக்கும் நண்பா. இருந்தாலும் நண்பா, ஒன்று புரிந்துகொள். முன்பு நாம் அவர்களுக்கு விதித்த கட்டுப்பாடுகளை அவர்கள் நமக்கு திரும்ப தற்போது அளிக்கிறார்கள் என்று நினைவு கூர்ந்து எண்ணிப்பார். அதில் ஒன்றும் வேறு வகையான உள்நோக்கம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றிட, என் பேச்சை ஒரு மாதிரி இடைமறித்த அந்த பாலுவோ, புரிகிறது நண்பா, நாம் என்ன குழந்தையா? நாம் என்ன தற்போது ஒன்றும் புரியாத பதர்களா? எனக்கு புத்தி சொல்வது போல் அல்லவா உள்ளது என்றார் ஆணவத்துடன். அதனால்தான் எனக்கு ஒரு வகை
குழப்பம் என்பது போல் என்னை ஒரு பார்வை பார்த்தார். நான் புரிந்து கொண்டேன். உடனே என்னை நான் சரி செய்து கொண்டு அவரை சரி செய்திட, நண்பா பாலு, உனக்கே புத்தி சொல்வதாக நினைக்காதே. ஆரம்ப காலத்தில் எனக்கு நிறைய புத்தி நீ சொல்லியிருக்கின்றாய். அதை நான் மறவாமல் கடைபிடித்து வருகின்றேன். நின் மகளுக்கும் பேரனுக்கும் மாப்பிள்ளைக்கும் நம்முடைய வயதான இந்த காலத்தில் நம்மையெல்லாம் தனியே சுதந்திரமாக வெளியே விட மனம் வரவில்லை என்பது உண்மைதான். ஆனால் சற்று நினைத்துப்பார். நாம் வெளியில் செல்லும்போது ஏதாவது ஒரு வகையில் அசம்பாவிதம் நமக்கு ஏற்பட்டு விட்டால் அவர்களுக்குத்தானே மிகுந்த தொல்லைகளும் வேலைப்பளுக்களும் கூடுதலாக அமைந்துவிடும். அவர் வேலைகளுக்கு இடையே நம் இடர்பாடுகளை விதைக்கலாமா? நாமும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அல்லவா? தேவையற்ற நம் இடையூறுகளை அவர்கள் கண் முன்பாக சந்திக்க நாம் இடம் கொடுக்கக்கூடாது நண்பா. அதற்காகவே அன்பான பாசமிக்கவர்கள் நமக்கு இப்படிப்பட்ட கட்டளைகளை இடுகின்றார்கள் என்று உன்னை தேற்றிக்கொள். நானும் அவ்வாறுதான் வாழ்ந்து வருகின்றேன். எல்லாம் அவர்கள் நம்மீது வைத்துள்ள பாசங்களே காரணமாக இருக்கலாம். இளம் வயதில் நாம் அவர்களுக்கு முன்பு இட்ட கட்டளை கட்டுப்பாடுகள் கூட அவர்கள் நலன் கருதித்தானே செய்தோம். அப்படி இருக்க விதை ஒன்று ஊன்றிட சுரை வேறா முளைத்திடும். ஊன்றியதுதானே நண்பா திரும்பவும் வெளிவரும் என்று நீ ஏன் தற்போது என்னைப் போல் நினைத்து நின் மனதை தேற்றிக்கொள்ளக்கூடாது என்று புரிய வைத்தேன். எனவே எங்களின் இக்கதை உரையாடல்கள் வழி பாசம் காட்டும் அன்பு உள்ளங்களின் தற்காப்பு எனப்படும் அன்பு தொல்லைகளுக்கு அளவே கிடையாது என்பதை உணர்ந்து நம் பிடிவாதத் தன்மையை விட்டு கொடுத்து பாசமிக்கவர்களின் இணைப்போடு வாழ்ந்து நற்பெயர் எடுப்போமே. நன்றி. இக்கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். எப்பொழுதும் போல் வாழ்த்துக்கள்.